தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கலாம். எபிரேயர் 10வது அதிகாரம் 38, 39. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இருக்காது. நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த விசுவாசத்தை விட்டு ஒருவன் பின்வாங்கி போகும்போது என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையில தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். நீங்க இந்த விசுவாசத்தை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது, இந்த விசுவாசமானது இது ஒரு மூல உபதேசம், மூல உபதேசத்தின் ஒன்றாய் இருக்கிறது. மூல உபதேசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உபதேசமாய் இருக்கிறது. இதை நீங்க எபிரேயர் 6வது அதிகாரம் 1வது 2வது வசனத்துல நீங்க என்ன செய்யலாம், இந்த மூல உபதேசத்தை பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம். 1 மனம் திரும்புதல், 2 தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், 3வது ஸ்தானங்களுக்கு எடுத்த உபதேசம், 4வது கைகளை வைக்குதல், 5வது உயிர்த்தெழுதல், 6வது நியாய தீர்ப்பு. இந்த 6 காரியங்களும் என்னவா இருக்கிறது அப்படின்னா ஒரு மூல உபதேசமா இருக்கிறது. அப்ப இந்த மூல உபதேசத்துல ஒன்றுதான் தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம். பிரைஸ் எல்லாம். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் மேல விசுவாசம் வைக்கணும். ஏன் விசுவாசம் வைக்கணும் அப்படின்னா, இந்த விசுவாசம் தான் தேவனிடத்திலிருந்து, நான் இப்படி சொல்லுறேன், நீங்க தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்க நினைப்பீங்க அப்படின்னா எதில் தான் பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 27வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் போது தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 27வது அதிகாரம் 13வது வசனம். அவன் சொல்லுகிறான், நானோ ஜீவனுள்ள தேசத்துல கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தா கெட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறான். பிரைஸ் எல்லாம். என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாமல் இருந்தா நான் என்ன செய்திருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். அப்ப அவருடைய நன்மையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்பா? அவரை விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசிக்கலன்னா என்னதான் நடக்கும்? ஒரு கெட்டு போன வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீர்கள். ஏசாயா 7வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 7வது அதிகாரம் 9வது வசனம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசியாய் விட்டால், நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் என்ன நடக்கும்பா? நிலை பெற மாட்டீர்கள். அப்படின்னா நமக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. எதற்கு விசுவாசம் தேவை அப்படின்னா, நீ தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா விசுவாசம் தேவை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நீ தேவனிடத்தில் யாராயிரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில விசுவாசத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேதத்தில் அந்த விசுவாசம் தான் அவருடைய வாழ்க்கையில எதை கொண்டு வந்தது அப்படின்னா அற்புதத்தை கொண்டு வந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவரை நோக்கி, இஸ்ரவேலுக்குள் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யலப்பா, நான் பார்க்கல.
எப்படிப்பட்ட விசுவாசம்? அவனுடைய விசுவாசம் ஒரு வித்தியாசமான ரீதியில் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு 100க்கு அதிபதி இருக்கிறான். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? ஆமா, சுஸ்தமா. 10வது வசனத்தை வாசிங்க. இயேசு இதை கேட்டு, எதை கேட்டாரு? அவன் சொல்றதெல்லாம் கேட்கிறார். ஆண்டவரே, நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தோம், எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் தான். பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. அவனுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தில் கொடிய வேதனைப்படுகிறான். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் அப்படின்னு நம்பி வந்தான். வந்து ஆண்டவர்கிட்ட சொன்ன உடனே ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்து அவனை சுகமாக்குவேன். நான் வந்து என்ன செய்வேன்? சுகமாக்குவேன். அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் வர வேண்டாம். பிரைஸ் எல்லாம். நீர் என்ன செய்ய வேண்டாம்? வர வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. ஆண்டவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு நிற்கிறேன். என்னடா நான் வாரேங்கிறான், ஆனா அவன் எதை கேட்கிறான் அப்படின்னா வார்த்தையை கேட்கிறான். வார்த்தையை கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவன் வார்த்தையின் மீது வைக்கப்பட்ட விசுவாசம் என்ன செய்தது தெரியுமா? அவனுடைய வேலைக்காரனை என்ன செய்தது அப்படின்னா சுகமாக்கினது. ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே பிரைஸ் எல்லாம் உனக்கு ஆக கடவது. அந்த வார்த்தை சொல்லுது. அந்த நாளிகையில அவன் வேலைக்கார என்ன செய்தான் அப்படின்னா சொஸ்தமானான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வார்த்தையை அவர் சொன்ன நேரத்திலே அவனுடைய வேலைக்கார என்ன செய்துட்டா அப்படின்னா, அப்ப நான் இப்படி சொல்லுவேன், விசுவாசத்திற்கு விசுவாசம் செயல்படுவதற்கு நேரங்காலெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க எப்ப விசுவாசிக்கிறையோ அப்போ உடனே அற்புதம் நடந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம்பா? உன் விசுவாசம் உன்னை ரட்சி. யாருடைய விசுவாசம் சொல்லுங்க? ஆமா, வேதம் சொல்லுகிறது 12 வருஷமா பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன்னுடைய கையில் இருந்த பணத்தை எல்லாம் செலவழித்து சுகமடையாத நிலையில இயேசு குறித்து கேள்விப்படுறான். இப்ப நல்ல கவனிங்க, நம்ம இருதயத்தில் என்ன சொல்லி கொண்டாங்க தெரியுமா? நான் அவருடைய வஸ்திரத்தையாகிலும் தொட்டால் நான் சொஸ்தமாவேன் என்று தன் இருதயத்தில் சொன்னார்கள். நீங்க நல்ல அந்த வார்த்தையை கவனிக்கணும். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாகவே நம்ம என்ன செய்துச்சு அப்படின்னா இருதயத்துல ஒரு வார்த்தையை சொல்லுது. என்ன வார்த்தை அப்படின்னா, அவருடைய வஸ்திரத்தை நான் தொட்டா நான் சொஸ்தமாவேன். அல்லேலூயா. இப்படி சொல்லிக்கொண்டு அவருடைய பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக, இயேசுவை தொடுவதற்கு முன்பதாக அவருடைய உள்ளத்தில் வந்த வார்த்தை என்ன தெரியுமா? நான் தொட்டா சுகமாவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இயேசுவிடத்துல அற்புதத்தை எதிர்பார்ப்பதற்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, முதலாவது நான் சொன்னேன், Glory to God. உங்களுக்கு ஒரு பெரிய விசுவாசம் எதன் மேல் இருக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசிக்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல விசுவாசிக்கணும். இரண்டாவது, உங்களுடைய இருதயத்துல நீங்க எப்படி அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்கிற நிச்சயம் முதல்ல உங்களுக்குள்ள வந்துடணும்.
நான் இப்படிதான் ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த அம்மா நிச்சயத்து என்ன செய்யறாங்க அப்படின்னா வந்து தொடுகிறாங்க. வேதம் சொல்லுகிறது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. அந்த நேரம் முதல் வேதம் சொல்லுகிறது அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். அல்லேலூயா. அந்த நேரத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை வேலைக்காரன சுகமாயிற்று. அல்லேலூயா. இவ உள்ளத்துல நினைச்சிட்டு வருகிறா, நான் இயேசுவை தொட்டா, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா நான் என்ன செய்வேன்ப்பா, நான் சுகமாகிருவேன். தொட்ட உடனே அங்க என்ன நடந்துருச்சு அப்படின்னா சுகம் உண்டாயிற்று. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இது யாருடைய விசுவாசம்? யாருடைய விசுவாசம்ப்பா? உங்களுடைய விசுவாசத்துல தான் அற்புதம் நடக்கும். நம்ம இருதயத்துல விசுவாசிக்காம, பிரைஸ் எல்லாம் இருதயத்துல நம்பாம அங்க போய் நின்னா ஒன்றும் நடக்காது. அதாவது ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா சுகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் எப்படி ரிசீவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நிச்சயித்துக் கொள்ளணும். இப்படி செய்தா ஆண்டவர் என்ன செய்வார்? சுகமாக்குவார். பிரைஸ் எல்லாம். அப்போ உங்க விசுவாசத்தின் அடிப்படையில் தான் அற்புதமே நடக்கும் பாருங்க. பிரைஸ் எல்லாம். 9:28 நீங்க வாசித்து பாருங்க. மத்தேயு 9:28 அவர் வீட்டுக்கு வந்த பின் அந்த குருடர் அவரிடத்துல வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். 2 குருடர்கள் அவரிடத்துல வந்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார். இப்போ பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் அவங்ககிட்ட, இயேசு அவங்ககிட்ட கேட்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறையா? நீ பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் செய்த மேல அந்த 26வது வசனம் நினைக்கிறேன், இந்த சங்கதி தேசம் எங்கும் என்ன செய்துட்டு அப்படின்னா பிரசித்தமாயிற்று. இயேசுவானவர் செய்த அற்புதங்கள், பிரைஸ் தி லார்ட், இயேசு தொட்டு சுகமாக்கின அற்புதங்கள் தேசம் முழுவதும் என்ன செய்துட்டு அப்படின்னா பரம்பிற்று. அப்ப இந்த குருடனும் கேட்டிருக்கிறான். கேட்ட உடனே, ஓஹோ, இவர்கிட்ட போனா நம்முடைய கண்ணு என்ன செய்கிறோம்? திறந்துரும் பழுக்கு அப்படின்னு, ஆண்டவரே எங்களுடைய கண்களையும் என்ன செய்யும்? திறந்துரும் அப்படின்னு கேட்குறான். இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, எப்பா என்னால் உன் கண்களை திறக்க முடியும் அப்படின்னு நீ விசுவாசிக்கிறாயா? உன் கண்களை திறப்பதற்கு என்னிடத்துல வல்லமை இருக்கிறது என்று நீ விசுவாசிக்கிறாயா? கேள்விப்பட்டாங்க, அவர் அற்புதத்தை செய்தார் என்கிறதை கேள்விப்பட்ட குருடர்கள் இப்ப இயேசுட்ட வரான். பிரைஸ் எல்லாம். அதற்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி, அல்லேலூயா, அல்லேலூயா, நல்ல கவனிக்கணும், உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவது. நீங்க எதை தேவனிடத்தில் விசுவாசிக்கிறீர்களோ, தேவனால இதை செய்ய முடியும் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். எல்லாருக்கும் அற்புதத்தை செய்தா சரி, சும்மா போய் கேட்டு பார்ப்போம், அவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். சுகமடைஞ்சா பரவாயில்ல, இல்லைன்னா மறுபடியும் என்ன செய்திருவோம்? இப்படியே இருந்துருவோம். இல்லை, பிரைஸ் எல்லாம். ஆனால் அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தேவனை விசுவாசித்தார்கள். அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, உங்கள் விசுவாசம். சொல்லுங்க, யாருடைய விசுவாசம்பா? முதல்ல சொன்னேன்,
முதல்ல சொன்ன இப்படிப்பட்ட விசுவாசம், வார்த்தையின் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம். இரண்டாவது உன் விசுவாசம். பிரைஸ் எல்லாம் இப்ப இங்கே எழுதப்பட்டிருக்கிறது உங்கள் விசுவாசம். நான்காவது 17-19 அப்பொழுது சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். நல்ல கவனிங்க. பிரைஸ் எல்லாம் ஏன் கூடாமல் போயிற்று? அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இயேசு ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு. பிரைஸ் எல்லாம் அதுக்கு மேல உள்ள வசனத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா, உம்முடைய சீசரிடத்தில் நாங்கள் கொண்டு வந்தோம், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் இருந்தது. அவர்களால் முடியல. இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அவனை விட்டு அதை என்ன செய்துட்டு புறப்பட்டு போயிட்டு அந்த நேரமே அந்த இளைஞன் என்ன செய்துட்டான் அப்படின்னா சொஸ்தமடையிட்டான். இதை பார்த்த சீசர்கள் வந்து கேட்குறாங்க இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே இது ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? அதற்கு இயேசு சொல்ற பதில் என்ன தெரியுமா? உங்கள் அவிவிசுவாசத்தில் தான். கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தா நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அதை என்ன செய்யும்? போகும். அதுக்கு அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யாரால அப்படின்னா விசுவாசிக்கிறவனால் கூடாத காரியம் ஒன்றும். ஆமா, அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணியிருந்தா, விசுவாசத்தோடு நீ பேசியிருந்தா அது என்ன செய்திருக்கும்? உங்களால கூடி இருக்கும். அநேக காரியங்கள் நம்ம வாழ்க்கையில முடியாமல் போவதற்கு காரணம், கூடாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா விசுவாசம் இல்லாம ஜெபம், விசுவாசம் இல்லாத ஒரு ஜெபம். பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் சொல்றாருப்பா, இந்த வார்த்தையை கவனிங்க, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. அப்ப எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா உங்களால கூடும், உங்களால என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆனா அங்க என்ன இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாதது தான் பிரச்சனை. இன்னொரு வசனத்தை இதே பகுதி தான் வாசித்து பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம். பிரைஸ் எல்லாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11:23 படிங்க. 11:23. எவனாகிலும், கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். முதல்ல சொன்ன ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்ன? இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ அப்படின்னா அதை என்ன செய்திரும்? போயிடும். இங்க ஆண்டவர் சொல்ற வார்த்தை பாருங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே, நல்லா கவனிக்கணும், தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்யணும்பா? ஆமா, சொல்ற வார்த்தைய நான் சந்தேகப்படாம சொல்லணும். ஆண்டவர் சொன்னார், உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது, உன்னால எல்லாம் செய்ய முடியும். ஆனா நீ பேசுகிறது எப்படி பேசணும் அப்படின்னா நான் சொன்னபடியே நடக்கும் என்று என்ன செய்திடக்கூடாது? சந்தேகப்பட்டுறக்கூடாது. நம்ம ஜெபம் பண்றதே சந்தேகத்தில் தான் ஜெபம் பண்றோம் இல்லை? ஜெபம் பண்ணும்போதே சந்தேகத்தில் தான் என்ன செய்யறோம்? சரி ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை அவர் என்ன செய்யலாம், செய்யலாம். இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னு தெரியும். நீங்க ஜெபிப்பதற்கு முன்பதாகவே உங்க காரியத்தை நீங்க தீர்மானித்திரணும். இப்படிதான் நடக்க போகுது,
இந்த காரியத்தை தேவன் இப்படிதான் செய்ய போகிறார் என்பதை நீ உங்க இருதயத்தில் நீங்க நினைச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜெபம் பண்ணணும். சந்தேகத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. நீங்க சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. பிரைஸ் எல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்படாம பேசு. நடக்கும்னு நிச்சயத்து பேசு. பிரைஸ் எல்லாம் நீங்க பேச ஆரம்பிங்களேன். சின்ன சின்ன காரியத்தை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா நான் சொல்லுவேன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை நீங்க அடைந்துடலாம். மத்தேயு 21வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல், நீங்கள் சொல்லுங்க, சந்தேகப்படாமல் என்ன செய்யணுமா? விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தான். இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் என்ன செய்றேன் சொல்றேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒன்று மட்டும் தான் பெறுவீங்கன்னு சொல்லுதா? இல்ல, நீ ஜெபத்துல கேட்கிற எல்லா காரியத்தையும் உன்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னா பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப நான் ஜெபிப்பதற்கு முன்பாக, ஜெபித்த பிற்பாடு நான் நம்புறது இல்லை. நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக நான் என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறேன், இந்த காரியத்தில் தேவன் எப்படி அற்புதத்தை செய்வார், நீங்க எதிர்பார்க்கிற அந்த காரியத்தினுடைய அற்புதத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நீங்க நம்பிக்கை அப்படிங்கிறது அதுதான், விசுவாசங்கிறது அப்படிதான், அதுதான் எவிடன்ஸ். எபிரேயர் 11:1 அதுதான் சொல்லுது. நம்பப்படுகிறவரு நிச்சயம்தான் விசுவாசம். நான் நம்புகிற காரியம் என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நிச்சயத்து கொண்டு நான் என்ன செய்ய போறேன்? நான் ஜெபம் பண்ண போகிறேன். இப்போ நான் ஜெபிக்கிறேன். இப்போ ஆண்டவரே இந்த காரியத்திற்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், ஜெபிப்பதற்கு முன்பதாகவே எனக்குள்ள என்ன வந்துடணும் அப்படின்னா விசுவாசம் வந்துடும். எப்படிப்பட்ட விசுவாசம்? இந்த காரியம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகும். பாருங்க, இப்போ ஆண்டவர் கேட்கிற இன்னொரு பகுதியை பாருங்க. மார்க் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிங்க. மார்க் 4வது அதிகாரம் 40வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? முதல்ல நான் சொன்னேன், ஏன் உங்களுக்கு கூடாமல் போயிற்று அப்படின்னா பிரைஸ் எல்லாம் ஆண்டவர் வார்த்தையின் மேல நமக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. பிரைஸ் எல்லாம். அதனால தான் சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது. ஜெபிக்கிறோம், ஆனா அந்த ஜெபம் வேலை செய்ய மாட்டேங்குது. ஜெபம் வேலை செய்யாததுனால ஜெபம் பண்றதையே விட்டுருதோம். இப்ப நான் சொல்லுவேன், நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக எதற்காக ஜெபிக்க போறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். பிரைஸ் எல்லாம். இரண்டாவது, அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும். மூன்றாவது, இந்த காரியத்தில் கர்த்தர் இப்படிதான் செய்வார் அப்படிங்கிற நிச்சயத்தை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உருவாக்கிடணும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, கட்டாயம் வேதம் சொல்லுகிறது, நீங்க என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை அவைகளெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க? பெற்றுக்கொள்வீங்க. இங்க சீசர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு படகுல போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு பலத்த காற்று என்ன செய்யுது? அந்த படகு நிரம்பத்தக்கதாக அதன் மேல் மோதுகிறது. இயேசு கப்பலின் பின்னணியத்தில் அவர் என்ன செய்கிறார்? நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் அவரை எழுப்பி என்ன செய்கிறாங்க அப்படின்னா
போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நிறைய நேரத்தில் நம்மளும் இந்த கேள்வி தான் கேட்குறோம். இந்த இயேசுநாதருக்கு என்னை குறித்து என்ன இல்லை, ஒரு கவலையே இல்லை, அக்கறை இருக்க பாரு, இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளவு பாடுபடுறேன், இல்லை அவருக்காக தான் நான் இதை செய்தேன், அவருக்கு நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நான் சர்ச்சைக்கு வரேன், இந்த ஆள் என்னை என்ன செய்ய மாட்டார், கண்டுக்கிடவே மாட்டார். இயேசுநாதர்கிட்ட கேட்க ஆண்டவர் சொல்கிறார், என்னை குறித்து கவலையே இல்லையாப்பா, நாங்கள்லாம் மாண்டு போகிறோம், நீர் என்ன செய்துட்டு இருக்கிறீர், தூங்கிட்டு இருக்கிறீரே. அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து இறையாதே அமைதலாம் இரு என்றார். அப்பொழுது காற்றை என்ன செய்துட்டு அப்படின்னா நின்று போயிட்டு. இப்போ ஆண்டவர் அவர்கிட்ட பார்த்து சொல்ற வார்த்தை தான், அப்பா ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? அடுத்த வார்த்தை சொல்லுது, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று.